ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா மனசுல உள்ளதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு நீங்க புலம்புறீங்களா? இல்லைனா திடீர்னு பேச்சுவார்த்தை குறைஞ்சு போச்சே, இது பிரேக்கப்பின் அறிகுறியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க காதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு உங்க ஜாதகத்துல உள்ள கிரகங்களே தெளிவா சொல்லிடுங்க. வாங்க இன்னைக்கு ஜோதிட ரீதியா லவ் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ஜாலியா பார்க்கலாம். ஜோதிடத்துல முதல்ல காதலுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் யாருன்னு தெரியுமாங்க? நம்ம புதன் பகவான் தாங்க. ஆணோ பெண்ணோ ஹாய் ஹலோன்னு மெசேஜ் அனுப்புறது, மனசுல இருக்கிற எண்ணங்களை வெளிப்படுத்துறது, அப்புறம் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்றது, இதுக்கெல்லாம் காரணமே இந்த புதன் பகவான் தாங்க. சரி, புதன் கம்யூனிகேஷன் தருவாரு, ஆனா மனசுல ஈர்ப்பையையும் ஆசையையும் தூண்டுறவர் யாரு? அவர் தாங்க நம்ம சுக்கிர பகவான். ஒருத்தரோட ஜாதகத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்தா அல்லது புதனுக்கு 3வது வீட்டுல சுக்கிரன் இருந்தா அவ்வளவுதாங்க, காதல் கைகூடிரும். வீட்லயும் கிரீன் சிக்னல் கிடைச்சிருங்க. ஆனா சில பேருக்கு மனசுல காதல் பொங்குங்க, ஆனா வெளியவே சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? உங்க ஜாதகத்துல புதனுக்கு 1, 5, 9 ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தா அவ்வளவுதாங்க. சினிமால பம்மல் கே சம்பந்தம் படத்துல கமலஹாசன் தடுமாறுவாரே, அதே மாதிரி தான். பேசுவோமா வேணாமா அப்படின்னு பம்மி வாட்ஸ்அப் மெசேஜ் டைப் பண்ணி அழிச்சே காலத்தை கடத்திடுவாங்க. அடுத்து பல பேருக்கும் இருக்கிற ஒரு பயம், பிரேக்கப் எப்ப ஆகும் அப்படிங்கிறது தாங்க. உங்க ஜாதகத்துல குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு 1, 5, 7, 9 கோச்சார ராகுவோ கேதுவோ வரும்போது காதல்ல சின்ன சின்ன பூசல்கள், சண்டைகள் அல்லது தோல்விகள் வர வாய்ப்பு இருக்குங்க. அந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா? படிக்கிற பசங்களா இருந்தா படிப்பு மண்டையில ஏறாது, வேலை பார்க்கறவங்களா இருந்தா வேலையில கவனம் இருக்காது, கல்யாணம் ஆனவங்களா இருந்தா நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு பொட்டி படுக்கையை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. சரி, இந்த மாதிரி ராகு கேது பிரச்சனை பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ணக்கூடாதுங்க, அடக்கி வாசிக்கணும், அவ்வளவுதான். சின்னதா சண்டை வந்தா அமைதியா போயிடணும். புயலுக்கு அப்புறம் கண்டிப்பா அமைதி வரும். உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி கோச்சார பாதிப்பு இருக்கிற காலம் வரைக்கும் புதுசா காதலிக்கிறதையோ அல்லது காதல் திருமணத்தையோ கொஞ்ச நாள் தள்ளி போடுறது ரொம்பவே நல்லதுங்க. நண்பர்களே, இது ஒரு ஜோதிட ஆய்வு கட்டுரை தான். இதை வச்சு நீங்களா எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட தெளிவா ஆலோசனை கேட்கறது தான் எப்பவுமே சிறப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட காதலன் காதலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.